பெஸ்ட்டோ. இப்போ தாண்டா அவங்க மூளையை, மானிட பிறவிய மூளையை வேக வைக்காரா. வெயில் தாக்கம். அரசியல்வாதி குழுன்னு போய் ஏசியில் போய் மல்லாக்க கொண்டாந்து அவன் கண்டார ஓலிமை படுத்து கிடப்பான். அதில் இழுத்து போட்டு சூரியன் அப்படியே மூளையில் இறக்குவான். மூளையில் இழுத்து போட்டு வெளியே இறக்குவான். பூமி வெப்பம், வானத்துடைய வெப்பம், நீ திங்கிற வெப்பம். நீ திங்கலடா, வெந்து தானே திங்க. அந்த வெப்பம், இந்த 3 வெப்பத்தை மூளையில் இறக்கி அந்த மூளை அப்படியே வேக விடுவார். வெந்த உடனே நீரா உன் வாநீர், உன் கொட்டை முறை நீர் எல்லாம் வடிஞ்சி அப்படியே வடிய விடுவார். ஏண்டா, கடவுள் ஒன்று உட்கார்ந்துருக்காரு, தெரியாத அளவுக்கு அந்த பேப்பரை வீசி விட்டு விளையாடுதில்ல. இப்போ விளையாடுவார் பார். தமிழ்நாடு முழுவதும் அந்த வெயில் தாக்கத்தில் மூளையை வேக விடுதாரு. நீ ஏசியில் போய் மல்லாக்க கிடந்தாலும் சரி, நீ வீட்டுக்குள்ளே மல்லாக்க கிடந்தாலும் சரி, நீ எங்கே மல்லாக்க கிடந்தாலும் சரி, உன் மூளையை ஆணுக்கும் பெண்ணுக்கும் திரிச்சு விளையாடுதில்ல. அந்த திரிப்பை மூளையை வேக வைக்கார். வெந்த உடனே அவன் மில்லு தொழிற்சாலைகள் போட்டிருக்க பூரா மூளையை வேக வச்ச உடனே என்ன நடத்துதானோ அந்த மூளையை வேக வச்ச உடனே கை ஓடாது, கால் ஓடாது, மாறி அடிக்கலை. அப்படியே சின்ன முன்னமாக போயிடும். பூமி சொத்து, பூமி இடம் அப்படியே கிடக்கும். எங்கள் அன்னை ஈஸ்வரன் சொத்து பூமி அப்படியே கிடக்கும். ஆனால் அதே ஒரு வார்த்தை சொல்லுதார், மானிட பிறவி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற இடம், இருக்கிற ஆடை, சாப்பாட்டு உணவு பூமியில் கொடுத்துருக்கேன். இந்த 3 தவற அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி தேய்ச்சி நடத்துதானா இவனை அடி வேரோட இந்த மூளையில் செதற விட்டுறணும்டா அப்படின்ட்டார். பாம்பு போட்டு செதற விடுதானா இந்த செதறின மாதிரி அவன் மூளை, உலக நாடு மூளை செதறும். பிரதமர் மோடி அந்த பேருக்கு மூளையை கட்டியாச்சு. அவன் நம்ம வாசிக்க முடியாது. எங்கே போனாலும் சிக்கல் அடி வாங்குவான், எங்கே போனாலும் தூக்கி எறிவான், விமானத்தில் போனாலும் விமானத்தை கொளுத்திடுவான். சொல்ல முடியாது, விமானத்தோடு கொளுத்தி சாம்பலாக கூட ஆக்கிடுவான். அந்த மாதிரி இப்போ இந்த மூளை வேலை செய்ய விடுதாரு. மூளையை கட்டியாச்சுல முக்கால்